ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேத்திக்கு நான் போட்டிருந்த எஜுகேஷனல் vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது உங்களோட ட்ரேடிங் கரியரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மார்க்கெட்டை சுப்ரீம் நினைக்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம என்ன அதுலேருந்து மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த எமோஷனால மிஸ்டேக் பண்ணுறோம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம மண்டேக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்றத ஒரு வாட்டி ப்ரிவ்யூ பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஒரு ரேஞ்ச்லேயே மார்க்கெட் வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, 47,900லேருந்து 46,600 இந்த ரேஞ்ச்லேயே இருந்தது. லாஸ்ட் டே வந்து நான் சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி மார்க்கெட் வந்து 47,000க்கு மேல 100 மேல பிரேக் அவுட் குடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் குடுத்திருந்தது. அதில என்ட்ரி குடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் மாரி போட்டு டவுன்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. என்ன க்ளோசிங் பிரைஸ்னா 47,124. ஸோ இப்ப நம்ம மண்டேக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 47,124ல வந்துட்டு இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. இங்க க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க பேங்க் நிஃப்டி 47,124. இது புதுசா பார்க்குறவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லோ கலர் லைன்ல மார்க் பண்ணிடலாம். நான் இத வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு அப்பதான் வந்துட்டு லெவல்ஸ் கிளியரா தெரியும் அப்படிங்கிறனால 47,124ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வீக்கோட லாஸ்ட் ஹையா ஃபார்ம் ஆனது. பிளஸ் ப்ரீவியஸ் டே ஹை. அதாவது லாஸ்ட்டா அந்த அன்னைக்கோட ஹையும் இதே தான். ஸோ வீக்கோட ஹை எல்லோ கலர்ல இருக்கட்டும். இந்த டெய்லி ஹை வந்துட்டு மண்டே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். பட் இப்ப நானா மார்க் பண்றேன் மேனுவலா. ஓகேங்களா? அதே மாரி வீக்கோட லோ பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் டேவோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இது போக வெர்ஜின் சிபிஆர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. வெரி நேரோ வெர்ஜின் சிபிஆர் 10 பாயிண்ட் தான் இந்த வெர்ஜின் சிபிஆர். இதுவும் இங்க இருக்கு. 47, 46,790. வெர்ஜின் சிபிஆர்ங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகக்கூடியது. அதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. இதுலயும் எந்த கேண்டில்ஸும் பாஸ் ஆகல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 46,166,614லேருந்து 662 வரையும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இப்ப நம்ப டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிட்டு, அத வந்துட்டு லைன் வந்துட்டு நான் எல்லா லெவல்ஸையும் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு மார்க்கெட்க்கு. என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ R1 இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங்க்கு மேல தானே இருக்கு. அதனால இப்ப ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றேன். அம் R1 இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. அப்புறம் வீக்லி ஹை இருக்கு. எல்லாமே ஒரு லெவல்ல இருக்கு. என்ன லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, 47,440 1 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஓகேங்களா? ஆம் அப்ராக்ஸிமேட்டா போட்டிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்ச்ல இருக்கு. நெக்ஸ்ட்டு கீழ சப்போர்ட் லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, 3 3 இருக்கு. வெர்ஜின் சிபிஆரோட சேர்த்தி. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, S1 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ இருக்கு. 3மே எந்த லெவல் இருக்குன்னா 46 770 டூ 880 அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு. சப்போஸ் இப்ப மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த கேன்ல பிரேக் அவுட் குடுத்துச்சோ, அந்த 2 கேன்ல வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்து அந்த அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இதே பிரைஸ் ஆக்ஷன்ல பையிங் வந்து கன்டின்யூ ஆகுது அப்டின்னா, அ உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு இந்த லெவலா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த லெவல்ல வந்துட்டு உங்களுக்கு பையிங்க்கான டார்கெட் இருக்கும். ஸோ, இங்க உங்களுக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ இல்ல ஹையர் அண்ட் ஹையர் அதாவது பையிங்க்கான பேட்டர்ன் அமைஞ்சா ட்ரேட் எடுங்க. இங்கிருந்து ஒரு அப்சைட்ல அ ஒரு 300 பாயிண்ட்ஸ் 250, 270 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்கு. அதுல உங்களுக்கான ஆப்ஷன் டார்கெட்டோ, ஃபியூச்சர் டார்கெட்டா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. டார்கெட் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் குடுக்குமா, குடுக்காதாங்கிறதெல்லாம் மார்க்கெட்க்கு தாங்க தெரியும். ஸோ, நான் அத பத்தி பேச விரும்பல. நெக்ஸ்ட் இப்ப சப்போஸ் இது ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி பாசிட்டிவ் சைட்ல பிரைஸ் ஆக்ஷன் இருந்தா, இதே மார்க்கெட் ஓப்பன் ஆயி நெகட்டிவ் சைடும் பிரைஸ் ஆக்ஷன் குடுக்கலாம். நெகட்டிவ் கேண்டில் கன்ஃபர்மேஷனோ, உங்களோட நெகட்டிவ் பேட்டர்ன் ஏதாவது வருதுன்னா, யோசிக்காம செல்லிங் ட்ரேட் எடுங்க. உங்களோட டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டேல வெர்ஜின் சிபிஆர். ஃபர்ஸ்ட் டார்கெட் 46,880ல வரும். அதுலேருந்து 770க்குள்ள புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஏன்னா அது வெர்ஜின் சிபிஆர். அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போஸ் இப்போ கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ட்டயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இங்க 2 திங்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். எய்தர் பையிங் மொமெண்டம் இருக்கா, இல்ல செல்லிங் மொமெண்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பையிங் மொமெண்டம் அப்படின்னா, இத பிரேக் அவுட் குடுத்து சஸ்டெயின் ஆகணும். திரும்ப ரீடெஸ்ட்ல எடுங்க. சஸ்டெயின் ஆனா. ஆனா
செல்லிங் அப்படிங்கும்போது, இங்கேருந்து எனி நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன், நெகட்டிவ் கேண்டில் வந்ததுன்னா செல் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸா தான் இருக்கணும். ஸோ 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். தெளிவா பார்க்காதவங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இங்க பையிங் பிரைஸ் ஆக்ஷனுக்கு வந்தா பையிங் ட்ரேட் எடுங்க. டார்கெட் இங்க இருக்கணும். இங்க அதே வந்துட்டு இங்க நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் இருந்தா கீழ வெர்ஜின் சிபிஆர் தான் உங்களோட டார்கெட் சொல்லியிருக்கேன். 46,880 லெவல்ஸும் கிளியரா மார்க் பண்ணி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த இடத்துல கேப் அப் ஆகுதுன்னா 2 டைப் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் இருக்கலாம். பையிங் ஆர் செல்லிங். நீங்க 5 மினிட்ஸ் நெகட்டிவ் கேண்டில் வந்தா செல்லிங் எடுங்க. இல்ல பையிங்னா பிரேக் அவுட் குடுத்து சஸ்டெயின் ஆனா மட்டும் பையிங் எடுங்க. இது வந்து 5 மினிட்ஸ் அனாலிசிஸ் நான் பார்த்துருக்கேன். இத தாண்டி கேப் அப், கேப் டவுன்னா நீங்க வந்துட்டு ஓன் அனாலிசிஸ் பார்த்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் எடுங்க. இப்ப எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் ஒன் டேல காட்டுறேன் பாருங்க. ஒன் டே படி என்னோட அனாலிசிஸ்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த லெவல்ல மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பட் இந்த லெவல்ல பிரேக் குடுத்து சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு கன்டினியூஸா கிரீன் கேண்டில்ல முடிக்கணும். கிரீன் கேண்டிலா இது முடியணும். அப்படி இல்ல அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு அ ம் அ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் இன்சைடட் ரெட்டா ஃபார்ம் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லெவல்ல மட்டுமே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இது 2 மட்டும் தான் பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சப்போஸ் நாளைக்கு ஃபார்ம் ஆகுற ரெட் கேண்டில் வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு 46,600 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, தென் மார்க்கெட் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கீழ மூவ் ஆகறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி இல்லாம நாளைக்கு பையிங் க்ளோஸோ இல்ல வந்து சின்ன ஒரு ரிட்ரேஸ்மென்ட் ரெட் மாரி குடுத்தா உங்களுக்கு வந்துட்டு அம் சின்ன ஒரு ரெட் குடுத்தாலே அது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு பையிங் கேண்டில் குடுத்தா தான் நாளையிலேருந்து பையிங் மொமெண்டம்க்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன் டே பொறுத்தவரைக்கும் ஃப்ரேம். பட் ஒன் டே ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் தாண்டி தான் போகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நாம பேசிக்கா 5 மினிட்ஸ் அனாலிசிஸ பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ்ல நான் நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து நான் எஜுகேஷன் லாக்ல போட்டிருந்த பாயிண்ட்ஸ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ட்ரேடிங். இதுல மார்க்கெட் எந்த வகையில போகுதோ அந்த வகையில நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் நம்மளோட சைக்காலஜி தான். அத தாண்டி எந்த ஒரு செட்டப்புமே உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்க கீழ அப்ஸ்டாக்ஸ் லிங்க் குடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Instagram லிங்க் குடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.